Hi students, 8th standard maths term 1 chapter 2 measurements. Measurements அப்படின்ற இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட் ரிலேட்டடாக சம் கொஷின்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் யுவர் ஹைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெஷரிங் டேப்பையோ இல்லை ஸ்கேலையோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணுவோம். அண்ட் தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் யுவர் ஃபோர் ஹேண்ட்? நம்ம முழங்கையோடைய லென்த், நீளம் எவ்வளோ அப்படின்றதையும் நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஒரு மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் யுவர் வெயிட்? இப்போது நம்மளுடைய வெயிட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வெயிங் மிஷினில் நம்ம நின்று நம்மளோட வெயிட் என்ன அப்படின்றத எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்குவோம். அண்ட் தென் வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த வாட்டர் டேங்க் இன் யுவர் ஹவுஸ்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கை அதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ணி சொல்ல முடியும். அந்த வாட்டர் டேங்க்குடைய வால்யூம் எவ்வளோ, கெப்பாசிட்டியை யூஸ்வலாக வால்யூம்னு சொல்லுவோம். பிகாஸ் லிக்விட் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுவோம். அதே போல் லென்த்தும் அதே தான், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அண்ட் ஸோ ஆன். அண்ட் தென் வெயிட் பார்த்தீங்கன்னா கிராம், கிலோகிராம்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வால்யூம் சொல்கிறோம் அப்படின்னா லிக்விட் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வால்யூம்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மில்லி லிட்டர், லிட்டர் அப்படின்ற யூனிட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். அண்ட் தென் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் யுவர் சிட்டி? இப்போ நம்ம சேலம் சிட்டியோடைய ஏரியா அப்படின்னா என்ன? நம்ம சேலம் சிட்டியில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத சொன்னோம்னா அதை வந்து ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் யுவர் சிட்டி? இப்போ நம்ம சேலம் சிட்டியே வந்து எவ்வளோ பவுண்டரியில் இருக்குது, அதோடைய எல்லை பகுதி எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்னு அதோடைய பவுண்டரிஸ், பார்டரை மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா, பார்டர் லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே பார்த்த இந்த ஹைட், லென்த், வெயிட் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குறது. ஏரியா அண்ட் பெரிமீட்டர்னு பார்த்திங்கன்னா ஷேப்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும், அந்த ஷேப்புடைய ஏரியா என்ன, அதே ஷேப்புடைய பெரிமீட்டர் என்ன, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி 6th 7th பார்த்துருப்போம். இப்போது இதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர்னா என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டெஃபினிஷன் பாருங்கள். பெரிமீட்டர், த லென்த் ஆஃப் த பவுண்டரி ஆஃப் எனி க்ளோஸ்டு ஷேப் இஸ் கால்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஒரு க்ளோஸ்டு ஷேப், எந்த ஒரு ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம், அந்த ஷேப்புடைய பவுண்ட்ரிஸ் மட்டும் நம்ம டோட்டலாக ஆட் பண்ணி அந்த பவுண்ட்ரிஸோட லென்த்தை மட்டும் டோட்டலாக ஆட் பண்ணோம்னா அதை தான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஏரியா பாருங்கள். த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை த ஷேப் வித்தின் இட்ஸ் பவுண்ட்ரி இஸ் கால்ட் இட்ஸ் ஏரியா. ஏரியா அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஷேப் எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணணும்னா அதை தான் அந்த பர்டிகுலர் ஷேப்புடைய ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் இருக்குது. இப்போது இந்த ட்ரேவோடைய பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா இந்த ட்ரேவுடைய பார்டர் லென்த்தை மட்டும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்கிறோம். இதை வந்து டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ABCD அப்படின்ட்டு இந்த 4 எட்ஜஸுக்கும் நேம் பண்ணிட்டாங்க. இப்போது பெரிமீட்டர் ஆஃப் திஸ் ட்ரே அப்படின்னா A to B + B to C + C to D அண்ட் தென் D to A. இந்த பார்டர் லென்த் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை பாருங்கள், ஒரு டோட்டல் லென்த் மாதிரி கொடுத்துருக்காங்க. AB, BC, CD அண்ட் DA. இது ஒரு க்ளோஸ்டு ஷேப் இல்லையா? இந்த ஷேப்புடைய பார்டரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த ட்ரேவை வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த பிஸ்கட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்குதோ அதுதான் இந்த ட்ரேவோடைய ஏரியாவாக இருக்கும். யூஸ்வலாக பெரிமீட்டர் பார்த்திங்கன்னா நார்மல் யூனிட்ஸில் சொல்லுவாங்க. மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் இந்த மாதிரி நார்மல் யூனிட்ஸில் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். பட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன் இதை மட்டும் ஸ்கொயர் யூனிட்ஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த ரெக்டாங்குலர் ஷேப்டு ட்ரேவை இந்த பிஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஷேப் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக நம்ம ஆக்குபை பண்ணுறதுனால தான் இதை வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
சரிங்களா? ஸோ ஒரு க்ளோஸ்டு ஷேப்புக்கு உள்ளார எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபைட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம்னா அதை தான் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக பெரிமீட்டரை வந்து நார்மல் யூனிட்ஸில் சொல்லுவோம். பட் ஏரியா அப்படின்னு வரும்போது மட்டும் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் பார்த்த ஃபார்முலாஸ். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா பாருங்கள், லென்த் இன்டூ பிரெத், லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பெரிமீட்டர் பாருங்கள் 2 இன்டூ எல் ப்ளஸ் பி, விச் மீன்ஸ் 2 டைம்ஸ் லென்த் இருக்குது, 2 டைம்ஸ் பிரெத் இருக்குது, அதனால் 2 இன்டூ எல் ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது ஸ்கொயர் பாருங்கள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் சைடு இன்டூ சைடு. ஸ்கொயருடைய 4 சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சைடு இன்டூ சைடு, 2 சைடை நம்ம மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு அதோடைய ஏரியா கிடைச்சிரும். அதே போல் ஸ்கொயருடைய பெரிமீட்டர் பாருங்கள் 4 இன்ட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4s யூனிட்ஸ். எஸ் அப்படிங்கிறது சைடை மென்ஷன் பண்ணுது. எஸ் அப்படின்னா சைடு. ஸோ இங்கே 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கிறனால இந்த 4 என்ன பண்ணுவோம், சைடு ப்ளஸ் சைடு ப்ளஸ் சைடு ப்ளஸ் சைடு அப்படின்னு நம்ம போடுவோம். 4 டைம்ஸ் சைடு வரதுனால 4 டைம்ஸ் ஆஃப் எஸ் யூனிட்ஸ் அப்படின்னு இதோடைய பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஏரியா பாருங்கள் 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸையும் ஹைட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை 1/2 மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் தான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த பவுண்டரிஸ் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 சைட்ஸ் இருக்குது. இந்த 3 சைட்ஸுடைய லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைடை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, செகண்ட் சைடை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, தேர்ட் சைடை சின்னு எடுத்துருக்காங்க. இப்போது டோட்டல் பெரிமீட்டர் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி யூனிட்ஸ். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்டில் 6th 7th பார்த்துருப்போம். இப்போது இங்கே புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். இதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. சர்க்கிளுடைய ஏரியாவும் பெரிமீட்டரும் என்ன அப்படின்னு 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்பெஷல் ஷேப். பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது இல்லையா, இந்த லைனை தான் நம்ம டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு சர்க்கிளை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுற இந்த லைன் தான் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்டில் இருந்து அதோடைய பவுண்ட்ரிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இப்படியும் சொல்லலாம், டயாமீட்டருடைய பாதி தான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். the half of the diameter is equal to radius அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அதோடைய பவுண்டரிஸ் வரைக்கும் எல்லா சைடுமே ஒரே மாதிரி லென்த் தான் இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா சைட்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். a circle is defined by its diameter or radius. the perimeter or circumference, இங்கே பாருங்கள் புதுசாக circumference அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர்னாலும் ஒன்று தான், சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் சேம் தான். ஸோ ஏன் வந்து பெரிமீட்டருங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? பெரிமீட்டர் அப்படின்னா நார்மல் ஷேப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இதுக்கெல்லாம் வந்து அதை வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். பட் போத் ஆர் ஈக்குவல், பெரிமீட்டர்னாலும் சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் ஒன்று தான். த பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் த டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த அவுட் சைட். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், இதில் இந்த ரெட் கலர் பவுண்டரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட் கலர் லைனுடைய லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் த ஸ்பேஸ் இன்சைட் இட். ஒரு சர்க்கிளுக்குள்ளார எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதோ அதை தான் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இந்த எல்லோ கலர் பார்ட், இந்த எல்லோ கலர் பார்ட் பாருங்கள் எவ்வளோ இருக்குதோ அதை தான் வந்து ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் த ஸ்பேஸ் இன்சைட் இட். நம்ம 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆறுங்கிறது ரேடியஸ், ரேடியஸோட ஸ்கொயரை பையோட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சர்க்கம்ஃபரன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் இன்டூ பை. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா பையை நம்ம முன்னாடி எழுதிக்கலாம், இங்கே வந்து 2r அப்படின்னு எடுத்துக்கலாம். 2rங்கிறது என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் டயாமீட்டருடைய பாதி தான் ரேடியஸ். அப்போது ரேடியஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அகைன் டயாமீட்டர் கிடைக்கும். ஸோ பை இன்ட்டு
இந்த 2Rக்கு பதிலாக D டயாமீட்டர் அப்படின்னு போடும். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πrன்னு சொல்லலாம், இல்லைனா பை இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சர்க்கிளுடைய ஏரியாவோட இந்த ஃபார்முலையும் பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ்லையும் பாருங்கள், பை அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? பை அப்படின்றது ஒரு கிரீக் லெட்டர். பைனா என்ன அப்படின்னு சில பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஏன் வந்து சர்க்குலர் ஷேப்பில் மட்டும் வந்து ஏன் வந்து பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம ஸ்கொயர் பார்த்துருக்கோம், ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம், ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம். அதிலலாம் பை அப்படின்ற இந்த நொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. பட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஆப்ஜெக்ட்ஸில் மட்டும் நம்ம பை அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பைனா என்ன? பை அப்படின்றது பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் டயாமீட்டர். ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் அதோடைய டயாமீட்டருக்கும் உள்ள ரேஷியோவை தான் பை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பை அப்படின்ற இந்த ரேஷியோ எந்த ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன காயின் சைஸில் ஒரு சர்க்கிள் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் சைஸில் ஒரு சர்க்கிள் இருந்தாலும் சரி, அதோடைய ரேஷியோ பை சேமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஏரியாவிலையும் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பை அப்படின்ற ஒரு நொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். பை அப்படின்றது ஒரு கிரீக் லெட்டர். இங்கே பாருங்கள், பையை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பை இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர் ஹூஸ் வேல்யூ டு அப் டு டெசிமல் பிளேஸ் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு 3.14159265358979 ... இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்பரை பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் வேல்யூஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதுக்கு எண்டே கிடையாது. அதே சமயத்தில் ரிப்பீட்டேஷன் பேட்டர்ன் கிடையாது, ரேண்டமாக நம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இதை வந்து இர்ரேஷனல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். இப்போது இங்கே இர்ரேஷனல் கொடுத்துருக்காங்க. இந்த இர்ரேஷனல் கான்செப்ட்லாம் நீங்கள் இன்னும் டெப்த்தாக 9th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ ஒரு டெசிமல் வேல்யூ கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்குது, அதாவது நான் டெர்மினேட்டிங் சொல்லுவோம். நான் எண்ட் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் ரிப்பீட்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு இர்ரேஷனல்னு சொல்லுவோம். பட் இவ்வளோ வேல்யூஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அப்ராக்சிமேட்டாக பையோட வேல்யூ வந்து 3.14 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பை இஸ் அப்ராக்சிமேட்லி 3.14. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு 22/7 அப்படின்னு படிச்சிருப்போம். இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பையோடைய ரிலேஷன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய டயாமீட்டரை போல் 3.14 டைம்ஸ் இருக்கும். நல்லா பாருங்கள், எந்த ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய டயாமீட்டரை போல் 3.14 டைம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்கிளுடைய டயாமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்கிளுடைய டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.14 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் டயாமீட்டர். 3.14 இன்ட்டு 7. இந்த 3.14ங்கிறது நான் அப்ராக்சிமேட்டாக எடுத்த வேல்யூ தான். இதுக்கப்புறம் வேல்யூஸ் இங்கே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்குது இல்லையா? அப்ராக்சிமேட்டாக 3.14 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 21.98 இப்படி கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த வேல்யூவை 21.98 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 22 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 22 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா? அதாவது 3.14 டைம்ஸ் ஆஃப் டயாமீட்டர். அதோட டயாமீட்டரை 3.14ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வேல்யூ கிடைக்குமோ அவ்வளோ பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ் அதுக்கு இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். C இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி. C இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போது சியோட வேல்யூ வந்து 22 ஈக்குவல் டு இந்த பக்கம் பை இருக்குது, டியோட வேல்யூ 7. இப்போ நமக்கு பையோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வருவோம். இங்கே இது வந்து ப்ராடக்டாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் இல்லையா? ஸோ 22/7 இஸ் ஈக்குவல் டு பை. தேர்ஃபோர் பை இஸ் ஈக்குவல் டு 22/7. பை அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர் தானே, அது எப்படி நம்ம ரேஷனல் நம்பராக அந்த மாதிரி ரேஷியோவாக காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பை அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்.
ஸோ இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால எல்லா சர்க்குலர் ஷேப்புக்கும் ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதோடைய ஏரியாவாகட்டும், அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்றதுனால இந்த பையோட வேல்யூவை அப்ராக்சிமேட்டாக 22/7 அப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷனாக நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ பையோட வேல்யூ எய்தர் 3.14 அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லைனா 22/7 அப்படின்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சர்க்கிளுடைய ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூவை கால்குலேட் பண்ணாத வரைக்கும், பையோட வேல்யூவை சேர்த்துக்காத வரைக்கும் எல்லாமே எக்ஸாக்ட் வேல்யூவாக தான் இருக்கும். அது ஏரியாவாக இருந்தாலும் சரி, சர்க்கம்ஃபரன்ஸாக இருந்தாலும் சரி. பையோட வேல்யூவை நம்ம அதோட மல்டிப்ளை பண்ணும்போது வர ஆன்சர் எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர் பாருங்கள் 7 சென்டிமீட்டர் இருக்குது, 7 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த சர்க்கிளை அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். சரிங்களா? இது ரொட்டேட் ஆகிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்டை மீட் பண்ணுது. அதாவது ஏங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இந்த லைன் மேலே இருக்குது. இதை ரொட்டேட் பண்ணும்போது அகைன் இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து இந்த லைனை டச் பண்ணுற பிளேஸ் பாருங்கள் 22. ஸோ உங்களுக்கு இதிலே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 7 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது அது 22 யூனிட்ஸ் வந்து தாண்டி இருக்குது. அப்போது 7 சென்டிமீட்டர் டயாமீட்டராக இருந்தது அப்படின்னா அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எப்போவுமே 22வாக இருக்கும். இதை தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் இப்போ பார்த்தோம். சரிங்களா? ஸோ பையோடைய வேல்யூ 3.1415 சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, பையோடைய நம்பரை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். மே ஐ ஹாவ் அ லார்ஜ் கண்டெய்னர் ஆஃப் காஃபி, க்ரீம் அண்ட் சுகர். இந்த வேர்டுக்கும் பைக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், மே 3 லெட்டர்ஸ் இருக்குது, ஐ 1 லெட்டர், ஹாவ் 4 லெட்டர்ஸ், ஏ 1 லெட்டர், லார்ஜ் 5 லெட்டர்ஸ், கண்டெய்னர் 9 லெட்டர்ஸ், ஆஃப் 2 letters, coffee 6 letters, cream 5 letters and 3 letters, sugar 5 letters. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு பக்கத்தில் பாயிண்ட் வச்சோம்னா 3.1415926535. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பையோடைய ஃபஸ்ட்டு 10 டெசிமல் பிளேசஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. 3.1415 பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 3.14159265 இந்த டிஜிட்ஸை வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பையோடைய ஃபஸ்ட்டு 10 டெசிமல் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. மே ஐ ஹாவ் அ லார்ஜ் கண்டெய்னர் ஆஃப் காஃபி, க்ரீம் அண்ட் சுகர். நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் நம்ம மெயினாக பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா சர்க்குலர் ஆர்க் அண்ட் சர்க்குலர் செக்டார். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த யூனிட்டில் மெயினாக பார்க்க போகிறோம். சர்க்குலர் ஆர்க், ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸை பாதியாக, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸில் கொஞ்சம் பார்ட்டு தான் வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் அதோடைய பவுண்டரி லைன், இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட்டு தான் அதோடைய ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சர்க்குலர் செக்டார், செக்டார்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளில் இருந்து ஒரு சின்ன பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டெஃபினிஷன் பாருங்கள். எ பார்ட் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் அ சர்க்குலர் ஆர்க். ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட்டு தான் அதோடைய ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், the plane surface that is enclosed between two radii and the circular arc of a circle is called a sector. ஸோ 2 ரேடியஸ்க்கு இன்பிட்வீனில் வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிளில் 2 ரேடியஸ் இருக்குது, பிட்வீனில் வரக்கூடிய பார்ட்டு தான் வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சர்க்கிளுடைய சென்டரில் இருக்கும், சென்டர்லேருந்து அதோடைய எண்டு வரைக்கும், அதோடைய எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த லைனையும் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது போல் 2 ரேடியஸுக்கு இன்பிட்வீனில் வரக்கூடிய இந்த பார்ட்டை தான் வந்து சர்க்குலர் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஈச் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் விச் இஸ் டிவைடட் பை எ கார்டு இஸ் கால்ட் செக்மெண்ட். செக்மெண்ட் அப்படின்றது ஒரு சர்க்கிளில் ஏதோ ஒரு கார்டு கட் பண்ணுற ஒரு பார்ட்டு தான் வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி கார்டுனா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
இப்போது இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த சர்க்கிளில் இதை வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த லைனை வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டு அப்படின்னா ஒரு சர்க்கிளில் அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் மேலே இருக்கிற ஏதாவது 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற ஒரு லைனு தான் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைன் நம்ம போடுறோம் இல்லைங்களா, இந்த லைனை வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இது போல் நிறைய லைன்ஸ் நம்ம போடலாம். இப்படி ஒரு லைன்ஸ் இப்படி ஒரு லைன் போடலாம், அதே போல் இப்படி ஒரு லைன் போடலாம், இப்படி ஒரு லைன் போடலாம், இப்படி ஒரு லைன் போடலாம், இப்படி ஒரு லைன் போடலாம். இது போல் நிறைய கார்ட்ஸ் நம்ம போட்டு இருக்கலாம். அதாவது ஒரு சர்க்கிளை கட் பண்ணுற ஒரு லைன் தான் வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே நிறைய கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்ட்ஸில் ஒரே ஒரு கார்டு தான் வந்து மேக்ஸிமம் லென்த்தில் இருக்கும், அதுதான் டயாமீட்டர். ஸோ த ஹையஸ்ட் கார்டு ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்ட் டயாமீட்டர். டயாமீட்டர் தான் இருக்கிறதுலையே லென்த் அதிகமான கார்டு. ஸோ ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டு மூலிமா ஸ்ப்ளிட் ஆகிற பார்ட்டு தான் வந்து செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மைனர் செக்மெண்ட், அதாவது ஸ்மாலர் பார்ட்டை வந்து மைனர் செக்மெண்ட்னு சொல்லுவோம், லார்ஜர் பார்ட்டை மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் செக்டார்லேயும் ஒரு சர்க்கிளில் இந்த மாதிரி செக்டார் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த ஸ்மாலர் பார்ட்டை வந்து மைனர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம், இந்த லார்ஜர் பார்ட்டை மேஜர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரி, செக்டார்ஸ், இந்த செக்டார்ஸ்லாம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் செக்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். சில பேர் வந்து பீஸா சாப்பிட்ருப்பீங்க. இந்த பீஸாவுடைய பீசஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஸோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பீஸா இருந்தது அப்படின்னா அதில் ஒரு சின்ன பார்ட் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக எடுப்போம் இல்லைங்களா, அந்த பார்ட் பார்த்திங்கன்னா செக்டார் மாதிரி இருக்கும். இதை தான் வந்து செக்டார். இந்த ஸ்மால் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் பீஸா, இதை தான் வந்து நம்ம செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த செக்டார், இந்த ஸ்மால் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மைனர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லார்ஜர் பார்ட்டை வந்து மேஜர் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் டேபிள் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் எல்லாமே இந்த டிசைனிங்காக வந்து செக்டாராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் வந்து செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் அ செக்டார். ஒரு செக்டாருடைய சென்ட்ரல் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The angle formed by a sector of a circle at its center is called the central angle. ஒரு சர்க்கிளில் ஒரு செக்டார் ஸ்ப்ளிட் ஆகும்போது, ஒரு செக்டார் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும்போது அது எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுதோ அதுதான் சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிளுடைய நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து ஆங்கிளுடைய குறியீடு, நோட்டேஷன். சரிங்களா, சரி, ஒரு செக்டாருடைய ஆங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சர்க்கிளுடைய சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. சர்க்கிளுடைய சென்ட்ரல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி 360 டிகிரி? ஒரு சர்க்கிளை வந்து நம்ம 4 குவாட்ரண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் ஒரு பர்பண்டிகுலர் இருக்கும், விச் மீன்ஸ் ஒரு 90 டிகிரி இருக்கும். ஒரு சர்க்கிளை நம்ம 4 குவாட்ரண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாருங்கள், 4 குவாட்ரண்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு, இதில் வந்து 8 குவாட்ரண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் சொல்கிறது 4 ஒன்லி. 4 குவாட்ரண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் ஒரு 90 டிகிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாட்ரண்ட் 90 டிகிரி, இங்கே ஒரு 90 டிகிரி இருக்கும், இங்கே ஒரு 90 டிகிரி, அகைன் இங்கே ஒன்று, 4 90s ஆர் 360. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிளை வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாகவே காமிச்சிருப்பாங்க. 0, 45, 90, 135, 180, 225, 270, 315, ஃபைனலாக 360 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிளுடைய சென்ட்ரல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் இருக்கும். இதுக்கும் செக்டாருடைய சென்ட்ரல் ஆங்கிளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, ஒரு செக்டாருடைய சென்ட்ரல் ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 360-ஐ என்னால் டிவைட் பண்ணும். இப்போது இங்கே ஸ்மால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன கொஷின் மார்க் வந்திருக்கும். ஸ்மால் என்னன்னு பாருங்கள். இஃப் எ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு n ஈக்குவல் செக்டார்ஸ், ஒரு சர்க்கிளை எத்தனை செக்டாராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அந்த நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் தான் n அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செக்டாருடைய ஆங்கிளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 360 டிகிரியை நம்பர் ஆஃப் செக்டார்ஸால் நம்ம டிவைட் பண்ணோம். இதை இன்னும் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளை 3 செக்டார்ஸாக கட் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3 செக்டார்ஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸ், 3 ஈக்குவல் செக்டார்ஸ். சரிங்களா, ஸோ 3 ஈக்குவல் செக்டார்ஸ் அப்படின்னா 3 செக்டார்ஸுக்குமே ஆங்கிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆங்கிள் எப்படி இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டலாக இந்த சர்க்கிளுடைய சென்ட்ரல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி.
இந்த 360-ஐ நம்பர் ஆஃப் செக்டார்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் இதெல்லாம் டிவைட் பண்ணும். எத்தனை செக்டார்ஸ் இருக்குது? 1 2 3. ஸோ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 1s are 3, 12 3s are 36. இந்த 0 நம்ம அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 120 டிகிரி வரும். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 பார்ட்ஸ் இருக்குது, 6 செக்டார்ஸ் இருக்குது. ஸோ 360 டிகிரியை 6ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 6 6 are 36, 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஈக்குவல் செக்டார்ஸாக இந்த சர்க்கிளை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 360 இஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ். எத்தனை செக்டார்ஸ் இருக்குது? 8 இருக்குது இல்லையா? ஸோ 8ஆக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 8ஆல் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம், இங்கே வந்து 45 டைம்ஸ். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டயக்ராம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செக்டார்ஸாக அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 360-ஐ நம்ம 12ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 1 12s are 12, 3 12s are 36. இந்த 0 நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இப்படி தான் ஒரு செக்டாருடைய சென்ட்ரல் ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஒரு செக்டாருடைய சென்ட்ரல் ஆங்கிள் வேணும் அப்படின்னா 360-ஐ நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸால் நம்ம டிவைட் பண்ணாவே சென்ட்ரல் ஆங்கிள் கிடைக்கும். சென்ட்ரல் ஆங்கிளுடைய நொட்டேஷன் தீட்டா. நெக்ஸ்ட் கான்செப்ட், லென்த் ஆஃப் தி ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் த செக்டார். ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். லென்த் ஆஃப் தி ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் த செக்டார். We already have learned that a circle of radius r units has central angle 360 degree. ஒரு சர்க்கிளுடைய சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 pi r units ஆர் pi d அப்படின்னு சொல்லலாம். 2 pi rன்னு சொல்லலாம், இல்லைனா pi d அப்படின்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாஸ். இப்போது ஒரு செக்டாருடைய ஆர்க் லென்த் ஆஃப் தி ஆர்க் பாருங்கள். ஒரு செக்டார் இருக்குது, இந்த செக்டாருடைய ஆர்க் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த செக்டாருடைய ஆர்க். இந்த ஆர்க்குடைய லென்த்து மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் தி ஆர்க் இஸ் ஈக்குவல் டு L இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 டிகிரி இன்டூ 2 pi r யூனிட்ஸ். இங்கே பாருங்கள், தீட்டா அப்படின்றது இந்த சென்ட்ரல் ஆங்கிள், இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா. ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு தீட்டா எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே தீட்டா எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பை 360 டிகிரி இன்டூ 2 இன்டூ பை இன்டூ ஆர். பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 3.14 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆறுங்கிறது ரேடியஸ். இந்த டயக்ராமில் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட், ஏரியா ஆஃப் த செக்டார். இந்த செக்டார் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் ஏரியா ஆஃப் த செக்டார். கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இங்கே நல்லா பாருங்கள், பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதே போல் 2 pi r அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இங்கே லென்த் ஆஃப் தி ஆர்க் கேட்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளை யூஸ் பண்ணிவிட்டு தீட்டா பை 360 டிகிரியால் அதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே போல் ஏரியா ஆஃப் த செக்டார் கேட்கும்போது சர்க்கிளோடைய ஏரியா ஃபார்முலாவே நாங்கள் அப்படியே இங்கே யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம், தீட்டா பை 360 மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஸோ தீட்டா பை 360 டிகிரி இன்டூ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் விச் மீன்ஸ் பை ஆர் ஸ்கொயர். இதுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். If a circle of radius r units divided into n equal sectors, then the length of the arc of each of the sectors is equal to 1/n into 2 pi r units. ஆக்சுவலாக லென்த் ஆஃப் தி ஆர்க்குக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்முலாவில் தீட்டா பை 360க்கு பதிலாக 1/n நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ், இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் லாஜிக்கில் ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார்ஸ் 1/n into pi r ஸ்கொயர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டரில் தீட்டா பை 360 டிகிரின்னு இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1/n யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவல் செக்டார்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ த ஏரியா ஆஃப் த செக்டார் இஸ் டிரைவ்டு ஆஸ்
theta by 360 degree into pi r square. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஏரியா ஆஃப் த செக்டார். பட் இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே டெரைவ் பண்ணியிருக்காங்க, LR by 2. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு pi r square into theta by 360 degree இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா LR by 2 இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். பெரிமீட்டர்னா என்ன? லென்த் ஆஃப் த பவுண்டரிஸ். இந்த செக்டார் பாருங்க, இந்த செக்டாருடைய பெரிமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஆர்னு சொல்கிறோம், அண்ட் தென் பியிலேருந்து ஏ வரைக்கும் எல் அப்படின்னு சொல்கிறோம், அண்ட் தென் ஏ டு அகைன் இந்த ஓ வரைக்கும் ஆர்னு சொல்கிறோம். இந்த டோட்டல் லென்த்தை தான் வந்து நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர் இருக்குது, அகைன் இங்கே எல் இருக்குது, அகைன் இங்கே ஆர் இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எல் வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால, சாரி ஆர் வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2R அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு எல் இருக்கிறதுனால இதை முன்னாடி போட்டுக்கலாம், எல் ப்ளஸ் 2R. அதுதான் இங்கே ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் P இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2R. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த செக்டார், லென்த் ஆஃப் தி ஆர்க் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார், இந்த 3 ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூனிட்ஸில் இந்த 3 ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு நோட் கொடுத்துருவாங்க பாருங்கள், த பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள். ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய பெரிமீட்டர் என்ன அப்படின்னா பை ப்ளஸ் 2 இன்டூ ஆர் யூனிட்ஸ். ஆக்சுவலாக எல் ப்ளஸ் 2ஆருங்கிறது நம்ம லென்த் ஆஃப் தி ஆர்க்கு பார்த்துட்டு போலிங்களா, அதோடைய டெரிவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பை ப்ளஸ் 2 இன்டூ ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் குவாட்ரண்ட். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே பார்த்துருப்போம், 7th 6thலேயே பார்த்துருப்போம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் பார்த்துருப்போம், எல் ப்ளஸ் 2R அப்படின்ட்டு. அதே சேம் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதோடைய டெரிவேஷன், இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் பை பை 2 ப்ளஸ் 2 இன்டூ ஆர் யூனிட்ஸ். ஸோ செமி சர்க்கிளுக்கும் சர்க்குலர் குவாட்ரண்ட்டுக்கும் இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த யூனிட் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னா லென்த் ஆஃப் தி ஆர்க், ஏரியா ஆஃப் த செக்டார் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டார். இந்த 3 ஃபார்முலாஸும் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது செக்டார்ஸ்னால் என்ன, அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த யூனிட்ஸில் இருக்கக்கூடிய செக்டார் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.